இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் பொண்ணுக்கு சடங்கு சுத்த போறாங்க. 11வது நாள் வந்துட்டு சடங்கு வச்சிருந்தாங்க. சோ நாங்க வந்துட்டு தாய்மாமா வீடு, நாளா வந்து அத்தை முறை இல்லையா, சோ அதனால வந்துட்டு சீர் எடுத்துட்டு போனோம். நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு. சோ அங்கேயே வந்துட்டு தட்டு வச்சு எல்லாரும் வந்துட்டு சீர் எடுத்துட்டு போனோம். வீட்லயே தான் வந்துட்டு சடங்கு வச்சிருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு நிறைய பேர்லாம் அழைக்காம, 2வது பொண்ணு இல்லையா, சோ அதனால வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. சோ வீட்லயே வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்துட்டு நாங்க தாய்மாமா வீடு 11 தட்டு, அப்புறம் பொண்ணோட பாட்டி அம்மாச்சி இருப்பாங்களே அவங்க, அப்புறம் சித்தி மரம் அவங்களாம் வந்து தட்டு வைக்கும். மொத்தம் வந்துட்டு 16 தட்டு வச்சிருந்தோம். பொண்ணு கூட அத்தை வந்துட்டு கண்டிப்பா கூட இருக்கணும். அவங்க இருக்கும் போது தான் வந்துட்டு நம்ம தாய்மாமா வீட்டு புடவை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் புடவையெல்லாம் கட்டி அழைச்சிட்டு வந்தாங்க. பயங்கர நர்வஸா இருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு அவளுக்கு படப்படப்பு, ரொம்ப வந்துட்டு அவள் துருத்துருன்னு இருக்கிறவ அந்த அன்னைக்கு ரொம்ப பயந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தா. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாய்மாமா பொட்டு வச்சு மாலை போட்டு, அதுக்கப்புறம் தலையெல்லாம் சுத்தினதுக்கு அப்புறம் மாமா 2 மாமாங்களும் பண்ணாங்க. அப்புறம் அத்தை முறை, அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பொட்டு வச்சு பாப்பாக்கு வந்து தலைக்கு சுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீர் எடுத்துட்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த தட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே வச்சு தலைக்கு வந்து சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலா 3 பேர் சேர்ந்து ஆரத்தி எடுத்தாச்சு. சடங்கு சுத்தி முடிக்கிறதுக்கே மதியம் ஆயிடுச்சுங்க. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னாக்கா வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருந்தாங்க. நம்ம சென்னா குட்டி பாருங்க பயங்கரமா வந்துட்டு வெறும் பாயசத்தையே குடிச்சிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு தாய்மாமா வீடு அத்தை வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு கறி சாப்பாடு செஞ்சு போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.